தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வழியா மாணவர்களோட போராட்டம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் வந்தாச்சு மக்களே. ஆனால் போராட்டம் முடிஞ்சுதான் கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி தர்மேந்தர் பிரதான் பதவி விலகியாச்சு, ஓகேவா, ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே போனால் போதும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வச்சு மாணவர்கள், இளைஞர்கள் போராட ஆரம்பித்தாங்க டெல்லி ஜந்தர் மந்தரில். இந்த போராட்டத்தை இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சுதா, தமிழ்நாடும் விதிவிலக்கு கிடையாது. இதில் ஒரு வழியாக அவர் ராஜினாமா பண்ணிட்டாருங்க. யார்? தர்மேந்திர பிரதான். ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கவர்மெண்ட்டில் மக்களோட போராட்டம் வெடித்து அதன் காரணமாக ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி PM மோடி அவர்கள் கவர்மெண்ட்டில் நடக்கலைங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நடந்திருக்கு. இதை சாதிச்சு காமிச்சிருக்கிறது வேறு யார்? ஜென்சி தான். இந்த ராஜினாமா பண்ண பிற்பாடு தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? காரணங்களை அடுக்கியிருக்காப்புல. ஏன்பா இதெல்லாம் ரீசெண்ட் இருக்குப்பா, அதனால தான் நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது இந்த போராட்டத்தை தேச விரோத சக்திகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. அண்டு நாட்டோட ஒற்றுமை இதை நம்ம பாதுகாக்கணும்ல, ஸோ இதை பேணி பாதுகாக்கணும்ல, இதை மனசில் வச்சு தான் நான் ராஜினாமா செய்கிற முடிவை எடுத்ததாக அவர் சொல்லியிருக்காரு. மாணவர்கள் சட்ட சிக்கல்லிருந்து தப்பிக்கணும், அவங்க அதில் சிக்கி அவங்க நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை. படிப்பு அண்ட் அவங்களோட எதிர்கால கனவுகள் இதில் கவனம் செலுத்தினா சரியாக இருக்கும். இது எல்லாம் மனசில் வச்சு தான் நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன்னு அவர் ஒரு காரணத்தை சொல்லியிருக்காருங்க. எது எப்படியோ இந்த காரணத்தை மக்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஜந்தர் மந்தரில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கள செம செலிப்ரேஷனு. அவங்க மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க போராடிட்டு இருக்க பல மாணவர்களும் இளைஞர்களும் செம செலிப்ரேஷன் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்காங்களே, அந்த ஒரு மகிழ்ச்சி அவங்க முகத்தில் நல்லா தெரியுது. குறிப்பாக இந்த CJPயோட ஃபவுண்டர் இருக்கால அபிஜித், அவர் அந்த செய்தியை கேட்டதுமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாருங்க. உணர்ச்சி வசப்படவும் ஆரம்பிச்சிருந்தார். அவர் சொன்ன விஷயம், ஓகே நம்மளோட ஒரு கோரிக்கை நிறைவேறிடுச்சு இப்படி சொல்லிட்டாரு. மக்களே, ஒரு கோரிக்கை நிறைவேறிடுச்சு, அப்போ இன்னும் 2 அவங்க கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே 3 கோரிக்கையில் முன் வச்சாங்கன்னு சொன்னேன்னா முந்தைய வீடியோஸில் ஃபுல்லாக பார்த்தீங்களா? இதில் முதல் கோரிக்கை என்னது? தர்மேந்திர பிரதான் பதவி வழங்கணும், அது டிக்கு, ஒன்று ஓகே. 2வது கோரிக்கை என்னது? இந்த நீட் மறுதேர்வு டைமில் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா, உயிரை மாய்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா மாணவர்கள், அவங்க குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும். 3வது கோரிக்கை, பசங்க மேலே கை வச்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கோரிக்கை மட்டும் தான் நிறைவேற்றிருக்கீங்க. எங்களோட மற்ற 2 பெண்டிங் கோரிக்கைகள் இருக்குல்ல, அதை நிறைவேற்றுற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களே, போராட்டம் தொடரும், மைண்டில் வச்சுங்க தெளிவா. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாருன்ற செய்தி வெளியே வந்ததுமே அங்கே போராட்ட காலத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத அவங்களோட உணர்ச்சிகளை இப்போ நீங்களே ஃபுல்லாக பாருங்கள்.
उमेश माली, रेणु मीणा, प्रिया कुमारी चोपड़ा, शिवानी यादव, अनुजीना, कहान पटेल, आकांक्षा चतुर्वेदी, रीमा बेगम, मैथिली अशोक सोनवणे, अवंतिका मौर्य, जतिन कुमार, गोपिका, शेख सना, व्यक्तियानंदम, ये वो बच्चे हैं जिनको आज न्याय அப்பப்பப்பா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல. டெல்லியில் ஆரம்பித்த நெருப்பு இந்தியா முழுக்க பரவி ஒரு தீர்வை கொடுத்துருக்கு. ஆனால் போராட்டம் இன்னும் முடியலை. இன்னும் 2 கோரிக்கைகள் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு தெரியுமா மக்களே? இப்போ நம்ம ராஜினாமா சார்ந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ சார்ந்து பல விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது போலீஸ்காரங்க பாருங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு போராட்டக்காரர்கள் பக்கம் குற்றம் சாட்ட, இல்லை நாங்கள் அதுக்கு பண்ணலப்பா இதுக்கு தான் பண்ணணும்னு போலீஸ் சில விஷயங்களை சொல்ல, அந்த களத்துக்குள்ளே போராட்டக்காரர்களில் ஒரு சிலர் முக சுழிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணி, இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எந்த அளவுக்கு துயர்பட்டு இருக்காங்க அதையும் பார்த்து பல விஷயம் நடந்துச்சு மக்களே. இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வெற்றி இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு வேர்த்தி ஆனதுன்னு உங்களுக்கே புரியும். சுப்ரீம் கோர்ட்டு இந்த சிஜேபிக்கு விதை போட்டதே நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தானா? நம்ம தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் காக்ரோச் பேரசைட் அப்படின்ட்டு வேலை இல்லாத இளைஞர்களை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த இயக்கம் இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே கிட்டத்தட்ட கேஸ் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டை அதை எடுக்க மறுத்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் முதல்ல பரவி, இதுக்கு சிஜேஐ ஒரு விளக்கம் கொடுத்து, அதாவது ஏங்க ஒரு மனுவாக கொடுக்கணுங்க கேஸ்னா, டெல்லியில் பசங்க அடிச்சிட்டாங்க சொல்கிறீங்க அந்த போராடினவங்கள, அது மனுவாக கொடுங்க நம்ம விசாரணையாக பண்ணுவோம், கடிதமாக கொடுத்து எப்படிங்க பண்ண முடியும்னு அவர் சொன்னதா அவரே விளக்கம் கொடுத்தாப்புல. இப்போ என்ன தெரியுமா அப்டேட்டு? சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மனு விசாரணைக்கு வருதுங்க. அவசர வழக்காக எடுக்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணியே சொல்லியாச்சு. இந்த டெல்லியில் போராடுற பசங்க மேலே போலீஸார் கை வச்சாங்க பார்த்தீங்களா, அது சார்ந்து தான் இந்த மனு வந்திருக்கு. வர்ற திங்கட்கிழமை இந்த மனுவை அவசர விசாரணைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்படுத்த போகிறாங்க. ஸோ வர மண்டே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மக்களே. டெல்லியில் இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க மேலே தடியடி நடத்துகிறாங்க பாருங்க போலீஸு. இப்போ கூட அப்பப்போ நடத்துகிறதாவும் டவுட்ஃபுல்லாக பார்க்கப்பட்டு இருக்குல்ல, இவங்க பெல்லட்ஸையும் பயன்படுத்தினாங்க. இதில் பல பேருக்கு உடம்புல காயம் தழும்புகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே, அதில் ஒரு இளைஞரை ராகுல் காந்தி அவர்கள் கையோடு கூட்டு வந்துட்டாருங்க ப்ரெஸ் மீட்டுக்கு. கூட்டு வந்துட்டு அவரோட துணியை அவரே மேலே உயர்த்தி பாருங்கள் இந்த பசங்க எதுக்கு போராடினாங்க, ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா போலீஸு பெல்லட்ஸால் இவங்க உடம்புல ஃபுல்லாக தாக்கி பாருங்கள் எவ்வளோ புள்ளியாக அவங்க உடம்புல இருக்குது டேமேஜஸ்லாம். ஒரு சில பசங்களுக்கு செவித்திறன் குறைபாடு ஏற்படுற பிரச்சனை கூட இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் இவருக்கு கண் பார்வையை பாதிக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. உடம்புல இவ்வளோ புள்ளி காயங்களை வச்சு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. இதெல்லாம் புரியுதா இல்லையா? என்ன பண்ணுது இந்த அரசு அப்படின்ட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல, அதை பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பெல்லட்ஸால் ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் இருக்குல்ல, அதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இவர் மூலமாக காண்பிச்சிருக்காங்க. ரைட்டு. பிரதமர் மோடி அவர்கள் நம்ம முந்தைய வீடியோ ஒரு விஷயம் கணிச்சோம், இதுக்கப்புறம் நிறைய மோடி அவர்கள் சார்ந்த வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோன்னு. அடுத்த வீடியோ வந்துருச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் முதல்ல ஒரு வீடியோ செல்ஃபி வீடியோ போட்டார் பார்த்தீங்களா, அதில் ஒரு ப்ராம்ப்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பெக்ஸில் அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறப்ப தெரியுது, அதுன்னு ஒரு பக்கம் டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன வியூஸ்ன்றீங்க, பயங்கர என்கேஜ்மெண்ட்டு, கோடிக்கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது போல் வீடியோஸை. இப்போ 2வது வீடியோ உடனே போட்டிருக்காருங்க. அதில் என்ன சொல்கிறாரு, நேற்றுக்கு என்னோடய வீடியோ போட்டிருந்தேன் முதல் வீடியோ, அது சார்ந்த கருத்து சொன்னீங்களா நிறைய இளைஞர்கள், உங்களுக்கு என்னோட நன்றிகள்னு சந்தோஷமாக பதிவு பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் அவர்கள் முன் வச்சிருக்காங்களாம். இதன்படி பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ட நாம் பேசணும் அப்படின்னா சோஷியல் மீடியா தான் ஒரே ஒரு வழி. அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை மேக் பண்ணுங்கள். அதாவது மத்திய அமைச்சர்கள்லாம் ரீல்ஸை மேக் பண்ணுங்கள், அவங்க பார்க்கட்டும் நம்ம அரசு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நீட் விஷயம் சார்ந்து என்ன புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்தணும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கன்னு பிரதமர் அவர்களே மினிஸ்டர்ஸ்க்கு, யூனியன் மினிஸ்டர்ஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஏன்னா பிரைம் மினிஸ்டரே இனிஷியேட் பண்ணி விட்டாரா இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தை. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரீல்ஸ் வரப்போது பாருங்க. மத்திய அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்க முகங்கள் இனிமேல் ரீல்ஸில் தொடர்ந்து அந்த ஃபீல்டில் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். அதுக்கான அச்சாணி தான் இது. தேங்க்யூ फ्रेंड्स। कल देर रात आपसे मिलने का मौका मिल गया। मेरे जो वीडियो पोस्ट किया था उसको जिस प्रकार से आपने रिस्पॉन्ड किया, सकारात्मक सुझाव दिए, थैंक्स टू एवरीबॉडी। ये आपका प्यार बना रहेगा, हमारा नाता और अधिक सक्रियता से जुड़ता रहेगा।
थैंक यू दोस्तों. அபிஜித் கரப்பாம்பூச்சிகளின் தலைமை கரப்பாம்பூச்சியா முதல்ல பார்க்கப்பட்டவர். ஆனா இப்போ இந்த ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய உன்னத போராட்டத்தோட உன்னத தலைவரா போற்றப்பட்டு இருக்க அபிஜித், சிஜேபியோட ஃபவுண்டர். அவர் என்ன சொல்றாரு, இந்த சனி ஞாயிறுன்ற வீக்கெண்ட் டேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைம்ல நம்ம போராட்ட காலத்துக்கு அதிகம் பேர் வருவாங்க. இதை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டோட நைட்டாக வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அரசு அவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் என்ன கைது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நாடு முழுக்க போராட்டம் இன்னும் தீவிரமாகும். பரவாயில்லையா உங்களுக்கு? இப்போ அவங்க நாங்கள் நினைக்கிறத நீங்கள் பண்ணுங்கன்ற மைண்ட் செட்டுக்கு அரசை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அரசு ஆரம்பத்தில் நினச்சிருக்க மாட்டாங்களே, கரப்பாம்பூச்சி கூட்டம் என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ பிரதமரையும் அமைச்சர்களையும் ரீல்ஸே போட விட்டாங்கனாக்கா இதுதான் ஜென்சியோட பவர்னு தெரியுது. அண்டு டெல்லியில் போராட கிளம்புறதுக்கு ஆயிரக்கணக்கானவங்க ரெடியாக இருக்காங்க. அதில் இன்னும் பல பேரும் ட்ரெயினை பிடிக்க ஓடுறாங்க பாருங்க. இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களை சேர்ந்தவங்க டெல்லிக்கு போகிற ட்ரெயினை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பல பேருமே. கூட்டம் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த பண்டிகை காலங்களில் பேருந்து ரயில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முண்டியடிச்சுட்டு ஓடுவோல, கிட்டத்தட்ட அது போல் காட்சியை பார்க்க முடியுதுங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்று தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இந்த சனி ஞாயிறு டைமில் டெல்லியில் கூட்டம் அலமோதும். இன்னொரு பக்கம் ரயில் போக்குவரத்து இருக்குல்ல, அது ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கூட்டம் பெருகிட்டு இருக்கு ஸ்டேஷன்ஸில். ஒரு இணையமைச்சர், மத்திய இணையமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார். இவர் பேர் ரவ்னித் சிங்குங்க. ரயில்வே துறை இருக்குல்ல, அதோட மத்திய இணையமைச்சர். இவர் திடுதிப்புன்னு ராஜினாமா பண்ணிட்டாப்ல. என்ன பண்ண சொல்றீங்க? ஒருவேளை இந்த போராட்ட காலத்துக்கு ஆதரவாக ராஜினாமா பண்றாரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காரணம் இல்லை. நம்ம கணிப்பு சரியா இருக்கும் பட்சத்தில் அடுத்த வருஷம் பஞ்சாப் தேர்தல் நடக்க போதில்ல, அதுக்கு போட்டி போட இவர் தயாராகிட்டு இருக்கலாம். அதுக்கான காரணமா இருக்கலாம். ஏன்னா நம்ம குடியரசுத் தலைவர் முர்மு இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பிரதமரோட அறிவுறுத்தலின் பேரில் இவரோட ராஜினாமா கடிதத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரோட பார்வைக்கு உட்பட்டு தான் இந்த ராஜினாமா நடந்திருக்கு. ஓகே ரைட்டு. நடிகை ஜோதிகா இவங்க பெண்ணத்திரமா சொல்லியிருக்காங்க, ஒரு தாயா என்னோட குழந்தைகளை அபிஜித் மாதிரியும் இந்த சௌரவ் மாதிரியும் நான் வளர்க்க விரும்புகிறேன். அவ்வளோ தூரம் அந்த பசங்க எல்லார் மனசுலையும் இடம் முடிச்சிட்டாங்க. ஜென்சியை நினச்சி நான் பெருமைப்படுறேன். நாம தான் இந்தியா அப்படின்றத அந்த பசங்களை காமிச்சிட்டாங்கன்னு பெருமிதமாக பேசியிருக்காங்க. ஜோதிகா அவர்கள் எப்பயாச்சும் ஸ்டேட் பண்ண விடுவாங்க, ஆனால் அது ஒரு வாரத்துக்கு பெரிய கான்டென்ட்டாக மாறவுள்ள பல பேருக்கும். இப்போ இது எப்படி மாறப்போதும்? அடுத்து தேவதர்ஷினி அவர்கள், தமிழ் சினிமாவை ஃபாலோ பண்ணுற பல பேருக்கும் இவங்களை பற்றி நான் அறிமுகம் கொடுக்க வேண்டாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையில் இந்த நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த காலத்துக்கு வந்தாங்க. வந்தவங்க பேசுனாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த டெல்லியில் போராடுற பசங்களை அடித்தாங்கல்ல, அதை பார்க்குறப்ப ஒரு அம்மாவாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்களும் இந்த ப்ரொட்டஸ்ட் அதெல்லாம் கலந்துக்கிறாங்க. இதனால் எனக்கு பயம் வந்துச்சு. அற வழியில் போராடுறவங்களுக்கு என்னோட பிக் சல்யூட் அப்படின்னு சல்யூட் அடித்தாங்க. இப்போ அந்த காலத்துக்கு வந்திருக்க வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? நீட்டுக்கு எதிராக இருக்காங்க. டெல்லியில் பிரதானவர்கள் பதவி விலகணும் நீட் வினாத்தாள் கசிந்த விஷயத்தில். ஸோ இதில் மாணவர்கள் சார்ந்த நிலைப்பாடு இவங்க எடுத்திருக்காங்கன்னு ஒரு பெரிய மரியாதை வருதா? அந்த மரியாதை ரொம்ப நேரம் நிலைக்க விடல மக்களே. பல பேர் நிரந்தரமாக பண்ணிட்டாங்க. சரி மேடம், இந்த அளவுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, சூப்பர். ஆனால் எதுக்காக நீட் கோச்சிங் சென்டர் சார்ந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து சோஷியல் மீடியா முழுக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சார்ந்து வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் மக்களே. சரி, இப்போ நம்ம ஜென்ரிக்காக ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோமா? நீங்கள் எந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த தலைவரை ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த சித்தாந்தம் கொண்டவங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சக குடிமக்களாக நாம் எல்லாம் இதை பற்றி பொதுவான மைண்ட் செட்டில் பேசுவோமே. சின்ன விஷயம் தான் மக்களே, பட் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். நாம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? அதாவது நீட் தேர்வு ஃப்யூச்சரில் ரத்தே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரொட்டஸ்டால் நான் சொல்கிற இந்த 3 விஷயங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்குமா? அதில் முதல் விஷயம், ஒவ்வொரு சீட்டுக்கும் கோடிகளில் வசூல் பண்ண பல கல்லூரிகள் ரெடியாக இருக்கும் பார்த்தீங்களா, மருத்துவ படிப்பு சார்ந்து. அது நிற்குமா? கோடிகளில் வசூல் பண்ணாமல், லட்சங்களே வசூல் பண்ணாமல் எந்த அளவுக்கு மெரிட்டில் கொடுக்க முடியுமோ எல்லா மருத்துவ சீட்ஸும் அப்படி கொடுக்க முடியுமா நீட் ரத்தாச்சுன்னா? ஒன்று. ரெண்டாவது, பணக்காரங்க கிட்ட கோடிகள் எதிர்பார்ப்பீங்களா? ஏப்பா டொனேஷன் மட்டும் கமிச்சிட்டு போயிடுங்க ஃபுல்லாக. முதல்ல 30 லட்சம் கொடுத்தா போதும், அப்படியே நாள் போகல அது 80 லட்சமாக மாறிச்சு. இப்போலாம் ஒரு MBBS சீட்டு 3 கோடி ரூபாய், அதை கவனிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு பணக்காரர்கிட்ட கேட்குற காசை நடுத்தர மக்கள், ஏழை மாணவர்கள் இருப்பாங்களே, அந்த குடும்ப பின்னணி கொண்டவங்க, அவங்ககிட்டையும் கேட்பாங்க. ருசி கண்ட பூனை எல்லா உணவுகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். இது நடக்காமல் இருக்குமா? இதுக்கு என்ன கேரண்டி? இந்த 3வது விஷயம்,
நடுத்தர குடும்பங்கள்ல இருந்து நம்ம பையன் ஒருத்தர் மருத்துவராக இருப்பா அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருக்குல்ல, பல தலைமுறையோட ஒரு கனவு, ஒரு பையனும் ஒரு பொண்ணு சுமந்துட்டு போவாங்கள்ல, இது சரியாமல் இருக்குமா? இந்த 3 விஷயங்களும் நீட் ரத்தான பிற்பாடும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்போ என்ன ப்ரோ சொல்ல வர, நீட் ரத்து செய்ய வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி உங்கள் வழியிலே வரேன், நீட் ரத்தே ஆகலன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 விஷயத்துக்கும் யார் உத்தரவாதம் கொடுக்குறது? நான் அதையும் கேட்டுறேன். இப்போ திரும்ப வினாத்தாள் கசிஞ்சா என்ன பண்ணுறது? 2வது, கிராமப்புற மாணவர்களோட எட்டா கனியாக இருக்கிறது காசு செலவு பண்ணி கோச்சிங் சென்டருக்கு வர்றது தான். ஏங்க எத்தனை பேருங்க இலவசமாக கோச்சிங் சென்டர் நடத்துகிறாங்க? விரல் விட்டு எண்ணலாமா? ஆனால் எத்தனை பேர் காசு வாங்கிட்டு கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க? அதுவும் கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கா, சிட்டிஸில் அதிகமாக இருக்குது. அந்த மாணவர்கள் தினமும் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க, அவங்க ஃபேமிலி பேக்ட்ராப்பு, அவங்க இவ்வளோ ட்ராவல் பண்ணி இவ்வளோ பணத்தை கட்டி கோச்சிங் சென்டரில் படித்து எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ கிராமப்புற மாணவர்கள் எட்டா கனியாக டாக்டர் கனவு இருக்குல்ல, இது தொடருமா? 3வது விஷயம், கோச்சிங் சென்டர்ஸில் லட்சம் கோடி வருவாய். எப்படி? 1000 கோடி, 10,000 கோடி, 50,000 கோடி, இதை பற்றி சொல்லலை. ஒரு வருஷத்துக்கு லட்சம் கோடிகளில் வருவாய் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே சேர்த்து. நான் அக்குமுலேட்டாக சொல்கிறேன், அவங்களோட வருவாய் பெருகும் தானே. ஸோ நீட் ரத்து செய்யப்பட்டாலும் அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ் இருக்குது. நீட் ரத்தாகாமல் இப்படியே தொடர்ந்தாலும் இப்போ இருக்க இஷ்யூஸ் திரும்ப ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி கரெக்டான நியாயமான தர்மத்திற்குரிய ஒரு முடிவை அரசு எடுக்கணும். அப்பேற்பட்ட முடிவு எடுக்கிற தருணமாக தான் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைய தருணத்தை மக்கள் நீங்களும் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா இதை கேட்குறாங்க அப்படின்ட்டு சரி பிரதான நம்ம பலி கொடுத்துருவோம் அப்படின்னு பதவி விட்டு தூக்குறான்னு வைங்க, இதெல்லாம் தீர்வு கிடையாது. நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள் மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு எப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுதோ அப்போ தான் நம்ம உண்மையிலேயே நீட்டை ஒரு கரெக்டான எக்ஸாம் ப்ரொசீஜராக பார்க்க முடியும், நுழைவுத் தேர்வு சார்ந்து. ஓகே, நிறைய மாணவர்களும் இப்போ போராட துடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் உங்ககிட்ட நீ போராடாத அப்படின்னு சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராட்ட காலத்துக்கு வரீங்கன்னா ஓகே, அது உங்களோட பெரிய முடிவு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு உங்கள் போராட்ட காலத்தில் இந்த அரசியல் சித்தாந்தம் கொண்டவங்க, என் தலைவர் இவர் தான் அதனால் இவரை பற்றி பெருமையாக தான் பேசுவேன், எனக்கு தலைவரை பிடிக்காதனால இவங்களை பற்றி நான் இப்படி தான் தாழ்மையாக பேசுவேன்னு அந்த போராட்ட காலத்தை அவங்க ஹைஜாக் பண்ணிக்க விடாதீங்க. இதில் மட்டும் தெளிவாக இருங்க. குறிப்பாக அந்த அரசியல் சித்தாந்தம் கொண்டவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்தாங்கன்னா அவங்க கையில் மைக்கெல்லாம் கொடுத்துறாதீங்க மக்களே. ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மொத்த பேரையும் அரசியல் கட்சிகள் சார்ந்து எடுத்துகிட்டு போகிறது அவங்க காரணமாக அமைவாங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், கசிஞ்ச வினாத்தாள் மூலமாக டாக்டர் ஆனவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க தான் உண்மையான போலி டாக்டர்ஸ். இதுமாரி எத்தனை பேர் இருக்காங்களோ. ஏன்னா நீட்டு நுழைவுத் தேர்வு எதுக்குங்க? தகுதியான மாணவர்களுக்கு MBBS சீட் கிடைக்கணும், இதானே? ஓகே, வினாத்தாள் கசிஞ்சிருச்சு, அதை வச்சு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறான், பாஸ் பண்ணிட்டான், உள்ளே போயிட்டான். இங்கேயே இவ்வளோ வேலையை பண்ணுவேன், அவ்வளோ ஈஸியாக உள்ளே போனவன் ஒரு நல்ல டாக்டராக ஃபியூச்சரில் வருவான்னு நினைக்கிறீங்களா? அப்போ முதல்ல எங்கே பிரச்சனை ஆரம்பிக்க தெரியுதா? இதுக்கு தான் கேட்குறேன். டெல்லியில் மாணவ மாணவிகள் இளையோர் பல பேரும் போராடிக்கிட்டு இருக்காங்களே, போராட்ட காலத்தில் இருக்கிற அதே நேரம் போலீஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அது அங்கங்கே ஒதுங்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதை சில பேர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கொஞ்சம் எட்டி உள்ளே பார்த்தா சில கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் சில வெஹிக்கிள்ஸ்குள்ளே இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபோட்டோ, அவங்க சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு சில பேர் அங்கேயே வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இருக்குல்ல, முக அங்கீகாரம், இதை ஃபுல்லாக போலீஸார் வெரிஃபை பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த போராட்டத்தில் வர்றவங்களோட பர்சனல் டேட்டாவில் எடுக்கிறாங்க போல இருக்கு. டெல்லி யூனிவர்சிட்டி சொல்லிச்சில ஒரு சர்க்கிள் அமைச்சதில்ல, பசங்களாம் போராட போகாதீங்கப்பா இல்லைனா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு. அது போல விஷயங்களுக்கு இந்த டேட்டா பயன்படுத்த போகிறாங்க போல இருக்கு. ஸோ வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயன்படுத்துகிற வகையில் தான் டெல்லி போலீஸ் இது போல் பண்ணுறாங்கன்னு தங்களோட அதிருப்தியை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதார் பேஸ் இருக்குல்ல, டேட்டா பேஸு, அதிலிருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் வச்சு. அப்போ அந்த டேட்டா பேஸ் உதவியில் ஆதாரோட தரவுகளை போலீஸார் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு வீடியோ மேலே வீடியோவாக அங்கே போராட்ட காலத்தில் இருக்கவங்க பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் போலீஸ் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க உடனே, ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை மட்டுப்படுத்தலாம் நாங்கள் பண்ணலங்க, ஸ்டூடெண்ட்ஸை காமிச்சு கொடுக்கறதுக்கும் பண்ணலங்க. இந்த போராட்ட காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்களா? உண்மையிலேயே சாமானிய மக்கள் மட்டும் தான் வந்திருக்காங்களா? குற்றப்பின்னணி கொண்ட சமூக விரோதிகள் தான் இருக்காங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோன்னு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க. इससे पहले पुलिस हटा रही है यहाँ से हम लोगों को। जल्दी देखिए आप, फोटोज आ रहे हैं, सबका नाम आ रहा है, सबकी डिटेल्स आ रहे हैं, लड़कियों के भी फोटोज हमें यहाँ पर नजर आ रहे हैं। आप देख सकते हैं यहाँ पर कितनी ज्यादा स्क्रूटनी है दिल्ली पुलिस की। यहाँ पर देखिए डिटेल्स हमें नजर आ रहे हैं, हम नाम भी पढ़ पा रहे हैं थोड़े बहुत। और यहाँ पर लड़कियाँ जो भी इस कैमरे के सामने आ रहे हैं उसका जो डिटेल्स है वो यहाँ सामने आपको लैपटॉप पे स्क्रीन पर नजर आ जाएगा। तो ये दिल्ली पुलिस ने यहाँ पर एक फेशियल रिकॉग्निशन सिस्टम भी लगा रखा है, मतलब
हद है। अब तो प्रोटेस्टर्स कहीं पर भी सेफ नहीं है, उनकी डिटेल्स नहीं कर सकते और उसका मिसयूज कभी भी किया जा सकता है। குற்ற பின்னணி கொண்டவங்கலாம் சமூக விரோதிகள்னா இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் ஐடி இருக்குல்ல, இதை பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட முதல்ல போலீஸை பயன்படுத்தட்டும். நிறைய பேர் மாட்டுவாங்க அதில். சரி, ரைட்டு விடுங்க. டெல்லி போலீஸு இந்த விஷயத்தில் என்ன தெரியுமா எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அவங்க? இந்த போராட்ட காலத்தில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எல்லாரும் சாமானிய மக்களும் கிடையாது. நாங்கள் இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சிஸ்டமை, இந்த எஃப்ஆர்எஸ் கேமராஸை பயன்படுத்தணும்ல, ஒத்துக்கிறாங்க பயன்படுத்தணும்ல. இதுக்கு காரணம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், இந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கவங்கள கண்டுபிடிக்க தான். ஏன்னா வன்முறை திடீர்னு கட்டவிழ்த்து விடப்படுதுன்னா அதுக்கு அவங்க தானே ஆரம்பிச்சவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கலாம் நான் ட்ரை பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா 2000 பேரை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. 2000 பேர். அந்த 2000 பேரும் கிரிமினல் பேக்ரவுண்ட் கொண்டவங்கன்னு டெல்லி போலீஸார் இப்போ அவங்க விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி செம கடுப்பாயிட்டாங்க. அவங்க இப்போ நம்ம பதில் சொல்லியிருக்காங்க. ஏங்க இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை நீங்கள் கொடுக்குறேன்றீங்களே 2000 பேர்னு, நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கட்டுமா? அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போராட்ட காலத்துக்கு வந்து சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க, அவங்க தலையாட்சி ஓப்பன் பண்ணிங்களா, மண்டையாட்சி வச்சிங்களா, அந்த போலீஸ்காரங்க யார் யார் லிஸ்ட்டு கொடுக்குவா? இங்கே அந்த குழந்தைங்கள தெரு வரைக்கும் இழுத்துட்டு வந்தீங்களா தரன்னு, அந்த போலீஸ்காரங்க லிஸ்ட்டை நாங்கள் கொடுக்குவா? இங்கே தன்னெழுச்சியாக போராட வந்த வாலண்டியர்ஸ், அவங்கள அடித்து எலும்பை உடைச்சி அவ்வளோ தூரம் அட்டகாசம் பண்ணியிருக்கீங்களா, அவங்க உடம்புல வன்முறை நிகழ்த்திருக்கீங்களா, அந்த போலீஸ்காரங்க லிஸ்ட்டை நாங்கள் கொடுக்குவா? சின்ன சின்ன பொண்ணுங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறவங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பு சார்ந்து எதிர்காலம் சார்ந்து கனவு கண்டுட்டு இருக்கவங்க, அந்த சின்ன பொண்ணுங்களை அரைஞ்சிங்களா பலார்னு, அந்த போலீஸ்காரன் லிஸ்ட்டை நான் கொடுக்குவா? இவ்வளோ விஷயங்கள்லாம் நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்களா? இதுக்கு உங்களுமே நாங்கள் என்ன எஃப்ஆர்எஸ் டெக்னாலஜி பயன்படுத்துகிறோமா? அதெல்லாம் கிடையாது. ஊரறிஞ்ச உண்மை. எங்கள் முன்னாடி தான் பண்ணீங்க, பப்ளிக் மூலமாக எங்களுக்கு விஷயம் தெரிய வருது. அப்போ நாங்கள் லிஸ்ட்டை போட்டு கொடுக்கட்டுமா? சரி, ரைட்டு. நீங்கள் லிஸ்ட்டை போடுறீங்களா 2000 பேர்னு, இப்போ நாங்கள் அந்த லிஸ்ட்டை போடுறோம், அந்த போலீஸ்காரங்க பேர்லாம் தனித்தனியாக எடுத்து நாங்கள் போடுறோம். போட்டுட்டு இதை டெல்லி போலீஸ்கிட்டே சப்மிட் பண்ணுறோம். பார்க்குறோம் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு. போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுங்க, அதுக்கப்புறம் எங்ககிட்ட வரலான்னு சிஜேபி சொல்லியிருக்கு. எவ்வளோ பேக் பண்ணுறாங்க தெரியுதா மக்களே? ஓகே, ரைட்டு. இந்த போராட்டக்காரரோட மன உறுதி இருக்குல்ல, அதை நம்ம மெச்சி பாராட்டியே தீரணும். எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, ஓய்வுன்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரேராக மட்டும் தான் கிடைக்குது. மற்றபடி கோஷம் எழுப்புறது, போராடுறது, பதாகைகளை தூக்கி பிடிக்கிறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. கிடைக்கிற ஓய்வு நேரம் இருக்குல்ல, அதை அவங்க ஏதோ லக்ஸுரியஸாக இடம் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு கட்டிலாச்சு இருக்கணும், மெத்த இருக்கணும், தலகாணி இருக்கணும், இப்படிலாம் பார்க்கல. கிடைக்கிற இடத்துல படுத்துக்கிறாங்க, தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு கொஞ்சம் உடம்பு ரீசார்ஜ் ஆனதும் திரும்ப போராட போகிறாங்க. இந்த அளவுக்கு போராட்டக்காரர்களையும் அந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்காங்களே, இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் தாவேக அரசு, இவங்க என்னப்பா நீட்டு வேணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இதில் பெருசாக சிஎம் வாயை திறக்க மாட்டுறாரு, என்னதான் அவங்க நிலைப்பாடு சே அப்படின்ற மாதிரி பல பேரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களும் எவ்வளோ முறை தாங்க இதை பற்றி பேசணும். இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு, நான் அதையும் கண்டு முன்னாடி கொண்டு வந்துடுறேன். டெல்லியில் மாணவர்கள் மேலே தடியடி நடத்துகிறாங்களே, அதுக்கு தாவேக அரசு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணுறதா ஏற்கனவே சொன்ன விஷயத்த திரும்ப ஒரு முறை சொல்கிறாரு. நீட் தேர்வு வேணாம், இதுதான் நம்மளோட தெளிவான நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் போராடுறாங்கள மாணவர்கள், அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. தர்மேந்திர பிரதான் இருக்கார்ல, இவர் பதவி விலகிறது மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு சரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா நானும் ஆரம்பத்தில் சொல்கிறது, பிரதான பதவி விலகிறது மட்டும் தீர்வு இல்லைங்க. நீட் தேர்வில் நடந்திருக்க குளறுபடிகள் இதுக்கப்புறம் நடக்காத வகையில் உறுதியளிச்சா மட்டும் தான் நீட் தேர்வு தொடரணும், இல்லை அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நீட் வேணாம் அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு, நம்ம அரசோட கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. நீட்டை பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு இந்த நேரத்தில் அரசியல் பண்ணணும்ல, அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காப்புல. நீட்டை பற்றி தப்பான நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்து ஏமாத்துறது திமுக தான். அப்பேற்பட்டவங்க இப்போ வந்து நீட் சார்ந்த புரட்சி அதுன்னு சொன்னால் மக்கள் எப்படிங்க நம்புவாங்கன்னு அமைச்சர் நிர்மல்குமார் இந்த விஷயங்களை கேட்டிருக்காரு. இப்போ ஒரு போராட்ட களம், சாதாரண போராட்ட களம்னாலே அங்கே 1008 விஷயங்கள் நடக்கும். உலகமே உற்று நோக்குற ஒரு மிகப்பெரிய போராட்ட களமாக டெல்லி மாறி இருக்கா, அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடக்கணும். இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பசங்க டெடிக்கேட்டாக இன்டென்ஸாக அந்த போராட்டத்தில் இருக்காங்க, தன்னெழுச்சியாக இருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். இதில் இன்னொரு பக்கத்தை ஒன்று ஷோ பண்ணிடுறேன். டெல்லி போராட்டம் எப்படி அப்பப்போ வன்முறையாக மாறுது. இந்த காட்சிகளை
சிசிடிவி ஃபுட்டேஜாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, வெளியே வந்திருக்கு. போலீஸோட பாதுகாப்பு வளையம் இருக்குல்ல, இதை போராட்டக்காரர்கள் உடச்சிட்டு முன்னோக்கி வராங்க. இதுக்கப்புறம் தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குல்ல, அங்கேயும் நுழையிறாங்க. இந்த காட்சிகளெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவாக இருக்குது. இதில் என்ன பெரிய குழப்பம்னா, மாணவர்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அரை வழியில் போராடுவாங்க, இருக்கிற இடத்த அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு போலீஸ் சார்ந்து அட்டாக் பண்ணாலும் இனிஷியேட் பண்ணுறாங்களே, உண்மையிலேயே அவங்க யாருன்னு தான் டெல்லி போலீஸ் வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் இந்த எஃப்ஆர்எஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்க ஒரு 2000 பேர் கிரிமினல் பேக்ராப் இருக்கிறதா சொல்லி அதுக்கு சிஜேபி ஒரு பதில் கொடுத்து அவங்க வாய் அடைச்சு இப்படி போயிட்டு இருக்க விஷயம். இந்த போலீஸார் காயமுட்டு இருக்காங்களே, நாம் அவங்களே கன்சிடர் பண்ணணும். ஏதோ போலீஸ்னாலே வெறுப்பு மனங்களை பல பேர் இருக்கீங்களா, நாம் நிம்மதியாக வீட்டில் தூங்க பல போலீஸ்காரங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பல போலீஸ்காரங்களும் காயப்பட்டு இருக்காங்க. மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே சேர்த்து பிரதமர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காருங்க இப்போ இந்த இஷ்யூவில். இப்படிப்பட்ட மாணவர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா, இந்த வினாத்தாள் கசிஞ்சதில் அப்போது சில மாணவர்கள் சொன்னாங்களாமா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயம் கேள்விப்பட்டதும் முதல்ல எங்களுக்கு வேதனையாக இருந்துச்சுங்க, அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் இதையே பாசிட்டிவாக மாற்ற முற்பட்டோம். இன்னும் நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மறுதேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் நாங்கள் தேர்ச்சி பெற்று இப்போ எங்கள் கனவை நோக்கி ஒரு பெரிய வீரநடை போட்டுட்டு இருக்கிறதா அந்த மாணவர்கள் சொன்னதா அவங்க இப்போ நினைவு கூறுறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் என்ன மக்கள் உங்களுக்கு புரியுது? எனக்கு புரியுற விஷயம் சொல்லட்டுமா? அப்போ நம்மளே கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணி நம்மளே லீக் பண்ணி விட்டுலாமா? அப்படி பல பேர் புரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க அதை மீன் பண்ணி சொல்லலை, இது போல் ஷேர் பண்ணாங்கப்பா. இந்த வினாத்தாள் கசிஞ்சது யாரும் எதிர்பார்க்க துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுலேயும் மாணவர்கள் பல பேரும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதி போயிருக்காங்கப்பா, இதையும் கன்சிடர் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி விட்டானுங்க பார்த்தீங்களா பயப்பிள்ளைங்க, அவங்க மேலே தான் செம காண்டில் இருக்காங்கன்றது இங்கே லிட்டரலாக தெரியுது. ஏன்னா யாரோ லீக் பண்ணி விட்டு காசுக்கு ஆசைப்பட்டு வேலையை பார்த்துருக்கானுங்க. கடைசியில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பாலபாரதி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, அதோட முன்னாள் எம்எல்ஏ. இவங்க தமிழக பாஜக தலைவர் நயனார் இருக்கார்ல, அவரை பற்றி ஒரு விமர்சனத்தை அடிக்கியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீட் வேணாம், அதை முடிவு செய்ய வேண்டியது பாஜக கிடையாது அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு நயனார் நாகேந்திரன் சொன்ன விஷயம் இது கடவுள் வாக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ தமிழக பாஜக தலைவராக இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக நீட் எழுதுனா என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் அரசியல். இந்த டெல்லி போராட்ட காலத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை இன்டென்ஸாக நல்ல முறையில் கொண்டு போய் அறவழியில் கொண்டு போய் கரெக்டான தீர்வை பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் எல்லாருமே இணைகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு போராட்டங்கள் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஒரு 1000 பேர் கூட்டினா அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வேறு மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ்ஸு, அவங்களோட கேவலமான சில கேரக்டரைசேஷன்ஸ் இருக்குல்ல, அதை வெளியே கொண்டு வர முயற்சி அப்பப்போ செய்வாங்க. அந்த வகையில் டெல்லி போராட்ட காலமும் விதிவிலக்கில்லை. இங்கே அவ்வளோ மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடிட்டு இருக்காங்களா? ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்ன திறமை நடந்துட்டு இருக்காங்க கூத்து, சில ஃபேம் பைத்தியங்க ரீல்ஸ் எடுக்க வந்துகிட்டு இருக்குங்க களத்துக்கு. இந்த கூட எங்கே போய் சொல்கிறது? அதுவும் கையில் போர்டை பிடிச்சிட்டு அவங்க கொஞ்சமாச்சும் முகத்தில் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி ஷவுட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு என்னை ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே ஷவுட் பண்ணிட்டு இருக்காங்க சில பெண்கள் கையில் போர்டை வச்சுக்கிட்டு. இது எங்கே போய் சொல்கிறது? இது பத்தாதுன்னு வன்முறையை தூண்டி விடுற வகையில் போலீஸ்கிட்ட அத்துமீற வேலையில் சில ஆர்வக்கோளாறுங்க ஈடுபடுறாங்க.
இப்போ ஒரு போலீஸ்காரரை ஒரு 100 போலீஸ்காரங்க இருக்கும்போது யாராவது கை வச்சிட்டாங்கன்னா அந்த ஃபோர்ஸ் இறங்கும்ல. இந்த சீரியஸ்னஸ் புரியணும்ல. ஏன்னா போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் மேலே கை வச்சு எல்லாரும் இறங்குவாங்க. இந்த சீரியஸ்னஸ் போலீஸுக்கு தெரியும். இப்படி மியூச்சுவலாக 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் போலீஸை வம்புழுக்கிற வேலையில் சில ஆர்வக்கோளாக ஈடுபடுதுங்க. கேட்டால் இவ்வளோ பேர் கூட இருக்காங்க அப்படின்ற மிதப்பில். மூணாவது இன்னொரு விஷயம், உணவுப் பொருட்கள். ஆக்சுவலாக இந்த போராட்ட காலத்தில் என்ன தெரியுமா ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, முகம் தெரியாத எவ்வளோ மக்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணுறாங்க. இந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்ட பசங்களாம் சாப்பிட்ணுன்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஃபுட்ஸை. ஆனால் இன்னொரு பக்கம் இது போல் ஏதாவது ஃபுட்டு வருது அப்படின்னா அந்த ஃபுட்டு இவங்களுக்கு தான் வந்திருக்கான்னு தெரியல. ஒரு சில டெலிவரி பாய்ஸ் கொண்டு வர்றது அந்த பக்கமாக அதை எந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துக்கிறாங்க தெரியுமா மக்களே? இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பொண்ணு கையில் ஒரு போர்டு பிடிச்சிருக்காங்களே, அதில் எழுதியிருக்க வாசகங்கள் படித்து பார்க்க முடியுதா உங்களால்? ஓகே, த பவர் ஆஃப் த பீப்புள் இஸ் கிரேட்டர் தேன் த பீப்புள் இன் பவர். அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட அதிகாரத்தை விட மக்களோட அதிகாரம் தான் எப்போவுமே அல்டிமேட்டு, அதுதான் பெருசு. 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள் தான் அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் எல்லாரும் மத்திய அரசுக்கு இன்சிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிதர்சனமான இந்த வார்த்தைகளை எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.